பார்த்து கொண்டிருக்கின்ற ஊராட்சி மன்ற தரவிலிருந்து மத்திய அரசுடைய அமைச்சர் வரை மிக நீண்ட கால அரசியல் வரலாறும் சமுதாய சேவை வரலாறும் உடைய நம்முடைய மாண்புமிகு ரயில்வே இணையமைச்சர், சுரங்கம் மற்றும் நிலக்கரி இணையமைச்சர் மதிப்பிற்குரிய திரு ராவ் சாஹேப் பட்டேல் தான்வே அவர்கள் இப்போது உரையாற்றுகின்றார்கள். அவருடைய உரை ஹிந்தி மொழியிலே அமைந்திருக்கும். எனவே நீங்கள் பொறுத்து கொள்ள கேட்டுக்கொள்கின்றேன். அந்த இந்தி உரையை எங்களுடைய கூடுதல் தலைமை இயக்குனர் அண்ணாதுரை அவர்கள் உடனுக்குடன் உங்களுக்கு சுருக்கி தமிழிலே வழங்குவார்கள். Now I request the Honorable Minister to deliver his inaugural speech. Please, sir. அனைவருக்கும் வணக்கம். इस कार्यक्रम में उपस्थित हमारे एमएलए सुंदरम जी, हमारे दूसरे एमएलए गांधी जी और यहाँ पर उपस्थित डिस्ट्रिक्ट कलेक्टर अरविंद जी, हमारे रेलवे के ऑफिसर माल्या जी, वेंकटेश्वरा जी और सभी भाइयों और बहनों, आज दोहरी कार्यक्रम है, दो कार्यक्रम है। एक तो आज़ादी का अमृत महोत्सव है और दूसरा इस देश के प्रधानमंत्री मोदी जी के कार्यकाल को 8 साल पूरे हुए, ये भी एक कार्यक्रम है. அனைவருக்கும் வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற திரு தலவாய் சுந்தரம் அவர்களே, திரு எம்.ஆர். காந்தி அவர்களே, மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு அரவிந்த் அவர்களே, திரு வெங்கடேஸ்வர் அவர்களே, கலந்து கொண்டிருக்கின்ற பெரியோர்களே, தாய்மார்களே, இன்று 2 நிகழ்ச்சிகள் இங்கே நடைபெறுகின்றன. ஒன்று, இந்தியாவுடைய சுதந்திரத்தின் 75வது ஆண்டு விழாவை ஒட்டி இருக்கின்ற கண்காட்சி. இன்னொன்று, பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய 8 ஆண்டுகளுடைய ஆட்சியினுடைய சாதனைகளை விளக்கக்கூடிய கண்காட்சி. आप सब जानते हैं कि देश को स्वतंत्र होके 75 ईयर हो चुके हैं. உங்கள் அனைவருக்கும் தெரியும், இந்தியா சுதந்திரம் அடைந்து 75 ஆண்டுகள் நிறைவடைந்து விட்டன. 150 साल इंग्रजों के कब्जे में अपना देश था और इस देश को आज़ादी मिलाने के लिए कई स्वतंत्र सैनिकों ने काम किया. முன்பு ஆங்கிலேயர்களுக்கு அடிமையாக இருந்த நம்முடைய நாட்டில் விடுதலை பெறுவதற்காக பலர் அரும்பாடுபட்டு உழைத்தார்கள். कुछ स्वतंत्र सेनानी जो चर्चा में आए, कुछ स्वतंत्र सैनिकों को आप सब जानते हैं. சுதந்திரத்திற்காக பாடுபட்டவர்களை சிலரை பற்றி நம்முடைய புத்தகங்களிலே வந்திருக்கின்றன, சிலரை பற்றி உங்களுக்கு தெரியும். लेकिन कुछ स्वतंत्र सेनानी ऐसे हैं जिनके नाम कभी आपने सुने नहीं हैं, आपने पढ़े नहीं हैं, इतिहास में, हिस्ट्री में इसका रजिस्टर नहीं है, इसलिए आपको उनका पता नहीं है. சுதந்திரத்திற்காக பாடுபட்ட வேறு சில இயக்கங்களை பற்றியும் மக்களை பற்றியும் உங்களுக்கு தெரியாது. ஏனென்றால் அவர்களை பற்றி செய்திகளில் வருவதில்லை, அவர்களை பற்றி பாடப்புத்தகங்களில் இல்லை. அப்படிப்பட்ட சிலரை பற்றிய செய்திகள் இங்கே இருக்கின்றன.
लेकिन इस देश के प्रधानमंत्री नरेंद्र मोदी जी ने ஆனால் நம்முடைய நாட்டுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் जो ऐसे स्वतंत्र सेनानी हैं அப்படிப்பட்ட சுதந்திர போராட்ட வீரர்களை जो अभी तक इतिहास के पन्ने पे नहीं आए, उन सबको अब ये आजादी के अमृत महोत्सव में उनकी प्रदर्शनी जो दिख रही है ये लगा रखी है। அப்படிப்பட்ட மக்களுக்கு இதுவரை அறியப்படாமல் இருந்த சுதந்திர போராட்ட வீரர்களை பற்றி பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய முயற்சியினாலே இங்கே காட்சிப்படுத்தி இருக்கிறோம்। मेरी आपसे रिक्वेस्ट है कि इन स्वतंत्र सेनानियों को भी अपने याद करना चाहिए, जिन्होंने जान की बाजी लगाकर इस देश को स्वतंत्रता दी। என்னுடைய வேண்டுகோள் என்னவென்றால் அப்படி தங்கள் வாழ்க்கையையே பணயம் வைத்து சுதந்திரத்திற்காக பாடுபட்ட இவர்களை பற்றி நீங்கள் மனதில் வைக்க வேண்டும்। जैसे नचियार बंधु भगत जो आपके स्टेट से आते हैं, इनके नाम इतने चर्चा में नहीं थे, लेकिन आज जन जन के मन में इनका नाम लाने का काम अगर किसी ने किया है तो इस देश के प्रधानमंत्री नरेंद्र मोदी जी ने किया है। வேலு நாச்சியார் உள்ளிட்ட பல்வேறு தலைவர்களை பற்றி இதுவரை அறியப்படாதவர்களுடைய பெயர்களை எல்லாம் உங்களுடைய மனதிலே கொண்டு வருவதற்கான முயற்சியை செய்தவர் ஒருவர் இருக்கிறார் என்றால் அது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள்। अब मोदी जी ने इस साल का सेंट्रल का जो बजट बनाया है वो अगले 25 साल को सामने रख के बजट बनाया है। இந்த ஆண்டு நிதிநிலை அறிக்கை பட்ஜெட்டை தயாரிக்கும் போது பிரதமர் அவர்கள் அடுத்த 25 ஆண்டுகளுடைய தேவையை கணக்கில் கொண்டு அதை தயாரித்திருக்கிறார்। 25 साल के बाद जब हमारे देश को 100 साल हो जाएंगे तो हमारा इंडिया कैसा रहेगा ये सामने रखकर इस साल का बजट बनाया गया है। 25 ஆண்டுகளுக்கு பிறகு இந்தியா எப்படி இருக்கும், எப்படி இருக்க வேண்டும் என்பதை கருத்தில் கொண்டு அந்த பட்ஜெட்டை அவர் தயாரித்திருக்கிறார்। ये मोदी जी की दूरदृष्टि है। இது மோடிஜியுடைய தூர பார்வை, அதாவது தொலைதூர பார்வை। अब दूसरी बात है कि मोदी जी के कार्यकाल को अब 8 साल पूरे हो रहे हैं। மோடி அவர்களுடைய செயல் திட்டத்திற்கு இப்போது 8 ஆண்டுகள் நிறைவடைய இருக்கிறது। 2014 में 2014 में पहली बार मोदी जी इस देश के प्रधानमंत्री बने। 2014 முதன்முறையாக மோடி அவர்கள் பிரதமராக ஆனார்। और 2019 में दूसरी बार इस देश के प्रधानमंत्री नरेंद्र मोदी बने। இரண்டாவது முறையாக 2019 பிரதமராக அவர் ஆனார்। लेकिन 2014 में जब पहली बार प्रधानमंत्री नरेंद्र मोदी बने, उस दिन पहला दिन था पार्लियामेंट का। उन्होंने पार्लियामेंट में भाषण दिया। जब मैं खुद बैठा था, उन्होंने बोला मेरी सरकार गरीबों के प्रति समर्पित है। 2014 ஆண்டு முதல் முறையாக பதவியேற்ற போது பிரதமர் அவர்கள் பேசிய உரையில், அப்போது நான் அவையில் உட்கார்ந்திருந்தேன், இந்த நாடு ஏழைகளுக்காக திட்டங்களை செய்யும் என்று சொன்னார்। इस देश की जो नीतियां बनेगी वो नीतियां गरीबों को सामने रखकर बनाई जाएगी। இந்த நாட்டினுடைய நீதி திட்டங்கள் ஏழைகளை முன்னிறுத்தி செய்யப்படும் என்று சொன்னார்। इस देश की जनसंख्या 130 करोड़ है। இந்த நாட்டின் மக்கள் தொகை 130 கோடி। उसमें से 80% नहीं 80 करोड़ पॉपुलेशन ये गरीबी की रेखा के नीचे है। அதில் 80 கோடி மக்கள் வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கிறார்கள்। अगर 80 करोड़ लोग गरीबी की रेखा के नीचे आज है तो उनको ऊपर कैसा लाया जाएगा, इसके लिए मोदी जी ने
सबसे पहले सोचा है। 80 கோடி மக்கள் வறுமை கோட்டிற்கு கீழே இருந்தால் அவர்களை மேலேற்றுவது எப்படி என்பதை அவருடைய முதல் யோசனையாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வைத்தார். अपना जीवन सहज और सुलभ इजी बनाने के लिए सरकार क्या क्या कर सकती है, அவர்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கு அரசு என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை அவர் யோசித்தார். ये महिलाएं बैठी हैं। जब 2014 में मोदी जी ने देखा कि हमारे यहाँ हर घर में टॉयलेट नहीं है, माताएं बहनें और हमारे लोग भी खुले में शौचालय लिए जाते हैं, तो मोदी जी ने सबसे पहला काम किया, हर घर में शौचालय बनाने के लिए 12,015 रुपीज हर टॉयलेट बनाने के लिए केंद्र सरकार ने दिए हैं। நமது தாய்மார்களை பெண்களை பார்த்த பிரதமர் அவர்கள் திறந்த வெளியிலே மலம் கழிக்க வேண்டிய அவல நிலை இருப்பதை பார்த்த பிரதமர் அவர்கள் முதல் முறையாக இதற்கு தீர்வு காண வேண்டும் என்பதற்காக வீடுகளில் கழிப்பறையை கட்டுவதற்கு ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 12,500 ரூபாய் உதவியை ஏற்பாடு செய்தார். जिस फैमिली को अपना खुद का घर नहीं है, उन फैमिली को प्रधानमंत्री आवास से घर देने का काम भी चल रहा है। வீடு இல்லாதவர்களுக்கு பிரதமருடைய வீட்டு வசதி திட்டத்தின் கீழே வீடு வழங்குவதற்கும் ஏற்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. और जिनको घर दिया उनको फ्री बिजली कनेक्शन देने का भी प्रावधान मोदी जी ने किया है। வீடு கிடைத்தவர்களுக்கு மின்சார வசதியை ஏற்படுத்துவதற்கும் அவர் திட்டங்களை வகுத்தார். टॉयलेट दिया, घर दिया, फ्री में बिजली का कनेक्शन दे दिया। इतना ही नहीं, ये माताएं बहनें बैठी है, आप जब खाना पकाने के लिए जाती हो तो नाक में धूर जाता है, मुंह में धूर जाता है, आंखों में धूर जाने से आंखें चले जाती है। கழிப்பறைகளை கட்டி கொடுத்தார், வீடுகளை கட்டி கொடுத்தார், மின்சாரத்தையும் கட்டி கொடுத்தார். அதற்கு அடுத்ததாக நீங்கள் வீட்டிலே சமையல் செய்யும் போது புகை உங்களுடைய கண்ணை பாதிக்கிறது, உங்களுடைய சுவாசத்தை பாதிக்கிறது. அதற்காக ஒரு தீர்வை அவர் யோசித்தார். इसके लिए मोदी जी ने उज्ज्वला गैस योजना शुरू की है, जिस योजना के तहत फैमिली को केवल 100 रुपए में गैस कनेक्शन दिया गया है। அதற்காக உஜ்வாலா எரிவாயு திட்டத்தை அவர் கொண்டு வந்தார். அதன் கீழ் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் எரிவாயு இணைப்புக்கு வெறும் 100 ரூபாயில் அவர் இணைப்பை கொடுத்தார். 100 रुपए में गैस का कनेक्शन, जो गैस की कीमत 7,000 रुपए है, 100 रुपए आपसे लिए और 6,900 रुपए केंद्र के बजट से दुकानदार को दिए और 7,000 रुपए का गैस आपको दिया। 700 ரூபாய்க்கு மேல் விலை இருந்த எரிவாயுவுக்கு பிரதமர் அவர்கள் 100 ரூபாய் மட்டுமே நீங்கள் கொடுக்க, மீதி இருந்த 600 ரூபாய்க்கு மேல் இருந்த தொகையை அரசு கொடுத்தது. अब जानते हैं कोविड के समय में सारी दुनिया परेशान थी, काम करने का कोई काम नहीं था क्योंकि काम धंधे बंद थे। जो रोजी रोटी का प्रश्न निर्माण हुआ था, काम करने की इच्छा है लेकिन काम नहीं था। ऐसे समय में गरीब भूखा नहीं सोना, इसलिए मोदी जी ने கொரோனா காலத்திலே எல்லோருக்கும் வேலை செய்யக்கூடிய விருப்பம் இருந்தாலும் எல்லாம் மூடி கிடந்த காரணத்தினால் வேலை செய்வதற்கு வாய்ப்பு இல்லாமல் இருந்தது. அப்போது உணவுக்கு கூட சிரமமான சூழ்நிலை ஏற்பட்டது. 2020 से लेकर आज तक हर फैमिली मेंबर को 5 केजी राइस फ्री देने का काम वहां से 20 से तो आज तक भी चालू रखा है। 2020 தொடங்கி இன்றைய நாள் வரை குடும்பத்தின் ஒவ்வொரு உறுப்பினருக்கும் 5 கிலோ அரிசி வழங்குவதற்கான திட்டம் தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. केवल इतना ही नहीं,
कोविड के समय में दवा पानी के लिए पैसा नहीं था। அது மட்டுமல்ல, கோவிட் சமயத்திலே மாத்திரை மருந்துக்கு கூட பணம் இல்லை. वैक्सीनेशन का पता नहीं था। वैक्सीनेशन என்றால் என்னவென்றே தெரியவில்லை. इस दुनिया में सबसे पहला वैक्सीनेशन अगर किसी ने निकाला होगा तो अपने देश के प्रधानमंत्री ने इंडिया में निकाला। உலகத்திலேயே முதன்முறையாக வேக்சினை ஒருவர் கொண்டு வந்தார் என்றால் அது பாரத பிரதமர் மோடி அவர்கள்தான். गरीब के पास पैसा नहीं है, लेकिन मोदी जी ने 130 करोड़ लोगों के लिए फ्री वैक्सीनेशन करने का भी अनाउंस कर दिया। பணம் இல்லை என்றாலும் நாட்டினுடைய 130 கோடி மக்களுக்கு இலவசமாக தடுப்பூசியை போடுவதற்கான ஏற்பாட்டை பிரதமர் அவர்கள் செய்தார். जो किसान भाई है उनके अकाउंट में हर साल 6,000 रुपए डालने का काम भी मोदी जी ने किया है। விவசாயிகளுடைய வங்கி கணக்கில் ஒவ்வொரு ஆண்டும் 6,000 ரூபாயை நேரடியாக செலுத்துவதற்கும் பிரதமர் ஏற்பாடு செய்தார். बैंक में इस देश के 40% लोगों ने बैंक का मुंह भी नहीं देखा था, बैंक में गए भी नहीं थे। இந்த நாட்டினுடைய 40% மக்கள் 140 பேர் வங்கி என்றால் என்னவென்றே தெரியாமல் இருந்தார்கள், வங்கிக்கு பக்கமே போகாமல் இருந்தார்கள். क्यों? तो बैंक वाले ये तुम गरीब है, हम तुमको पैसा नहीं देंगे, तुम्हारा अकाउंट नहीं खुलवाएंगे, ये ऐसा बोलते थे। ஏனென்றால் வங்கியினுடைய ஊழியர்கள் நீங்கள் ஏழைகள், உங்களுக்கு கணக்கு துவங்க வசதி இல்லை, ஆகவே தொடங்க முடியாது என்று சொன்னார்கள். और बैंक में अगर अकाउंट खोलना है तो पहले 100 रुपया डिपॉजिट करना पड़ता था, 100 रुपये डिपॉजिट करना पड़ता था। வங்கியில் கணக்கு தொடங்க வேண்டும் என்றால் 100 ரூபாய் செலுத்த வேண்டியிருந்தது. लेकिन मोदी जी ने गरीबों के लिए जीरो बैलेंस में अकाउंट खोलने का बैंकों को निर्देश दे दिया। और ஆனால் மோடி அவர்கள் பணம் எதுவும் செலுத்தாமல் ஜீரோ பேலன்ஸ் என்ற முறையிலே வங்கி கணக்கை தொடங்குவதற்கு ஏழைகளுக்கு ஏற்பாடு செய்தார். और लगभग इस देश के 45 करोड़ लोगों ने जनधन अकाउंट खोल दिया। இதன் பயனாக நாட்டில் 45 கோடி மக்கள் ஜன்தன் அக்கவுண்ட் எனப்படுகின்ற பணம் செலுத்தாமல் கணக்கு தொடங்கக்கூடிய வசதியில கணக்கு தொடங்கியிருக்கிறார்கள். उसमें 50% महिलाओं के अकाउंट है। அதில் சரிபாதி 50% பெண்களுக்கான வங்கி கணக்கு. और उस जनधन अकाउंट में कोविड के समय में राशि डालने का काम भी मोदी जी ने किया है। அந்த கணக்குகளில் கோவிட் சமயத்தில் நிதி உதவியை நேரடியாக செலுத்துவதற்கும் மோடி அவர்கள் ஏற்பாடு செய்தார். इसके कारण मोदी जी केवल इंडिया में फेमस है ऐसा नहीं, मोदी जी का नाम दुनिया भर में फेमस है। இதன் காரணமாக மோடி அவர்கள் இந்தியாவில் மட்டுமே புகழ் பெற்றவராக இல்லாமல் உலக அளவிலே புகழ் பெற்றவராக ஆனார். और लोग बोलते हैं बाहर के, इंडिया के, आउट ऑफ कंट्री के लोग क्या बोलते हैं, प्रधानमंत्री हो तो मोदी जैसा होना चाहिए। இதன் காரணமாக வெளிநாட்டு வாசிகள் என்ன சொன்னார்கள் என்றால், பிரதமராக ஒருவர் இருக்க வேண்டும் என்றால் அவர் மோடியை போல இருக்க வேண்டும் என்றார்கள். क्यों? तो जिन्होंने 130 करोड़ लोगों को फ्री वैक्सीनेशन दे दिया। ஏனென்றால் அவர் 130 கோடி மக்களுக்கு இலவசமாக தடுப்பூசியை செலுத்தினார். मोदी जी ने 80 करोड़ लोगों को फ्री राशन दे दिया। மோடி அவர்கள் 80 கோடி மக்களுக்கு இலவசமான ரேஷன், அதாவது சமையல் பொருட்களை கொடுத்தார். प्रधानमंत्री आवास योजना दी, टॉयलेट दिए। பிரதமருடைய வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் டாய்லெட் கட்டுவதற்கு ஏற்பாடு செய்தார், கழிவறை கட்டுவது. इस दुनिया में गरीबों के लिए इतना काम कोई प्राइम मिनिस्टर ने नहीं किया। இத்தனை வேலைகளை ஏழைகளுக்காக எந்த பிரதமரும் இதுவரை நம் நாட்டில் செய்யவில்லை. इसलिए दुनिया भर मोदी जी का नाम लोग ले रहे हैं। இதன் காரணமாக உலக அளவிலே பிரதமர் அவருடைய பெயர் தெரிந்திருக்கிறது. मैं आपके पास मोदी जी का संदेश लेके आया हूं। நான் உங்களிடம் மோடி அவர்களுடைய செய்தியை கொண்டு வந்திருக்கிறேன். मैं 2014 से लेकर आज तक
நான் 2014 முதல் இப்போது வரை इस देश के गरीबों के लिए काम कर रहा हूं, நான் இந்த நாட்டினுடைய ஏழைகளுக்காக பணியாற்றிக் கொண்டிருக்கிறேன். क्योंकि मैं भी गरीब परिवार से आया हूं। ஏனென்றால் நானும் ஏழை குடும்பத்திலிருந்து வந்தவன். मोदी भी गरीब है, மோடி அவர்களும் ஏழைதான். क्योंकि उनके पिताजी रेलवे स्टेशन पे चाय बनाते थे ஏனென்றால் அவருடைய தந்தை ரயில்வே நிலையத்திலே டீ தயாரித்துக் கொண்டிருந்தார். और मोदी जी कैटली में चाय लेके डिब्बे में बेचते थे। மோடி அவர்கள் கெட்டிலிலே டீயை கொண்டு போய் விற்றுக் கொண்டிருந்தார். 1972 में 1972 एक चुनाव में ஒரு தேர்தலில் एक पार्टी ने बोला था तुम हमको वोट दो, हम तुम्हारी गरीबी हटा देंगे। ஒரு அரசியல் கட்சி சொன்னது நீங்கள் எங்களுக்கு ஓட்டு போடுங்க, நாங்கள் ஏழ்மையை ஒழிப்போம் என்றது. वोट तो दे दिया, चुन के तो आए, लेकिन इस देश की गरीबी कोई कमी नहीं हुई। ஓட்டு போட்டார்கள், வெற்றி பெற்று வந்தார்கள், ஆனால் ஏழ்மை ஒழிப்பதற்கு எதுவும் செய்யவில்லை. लेकिन 2014 को इस देश के सब गरीब एक जगह है, ஆனால் 2014 இந்த நாட்டுடைய அனைத்து ஏழைகளும் और उन्होंने सोचा इस देश का प्रधानमंत्री अब अपने गरीबों में से चुन के लाएंगे। ஏழைகளில் ஒருவரையே நாம் பிரதமராக தேர்ந்தெடுப்போம் என்று ஏழைகள் நினைத்தார்கள். और उसके बाद गरीब परिवार से आने वाले मोदी जी को आप सब लोगों ने इस देश का प्रधानमंत्री बना दिया। அந்த வகையில் ஏழைகளுடைய குடும்பத்தில் இருந்து வந்த ஒருவரை நீங்கள் அனைவரும் பிரதமராக தேர்ந்தெடுத்தீர்கள். अब मोदी जी ने 8 साल में जो किया एक दिन में नहीं बोल सकता हूं मैं। 8 ஆண்டுகளில் பிரதமர் மோடி அவர்கள் செய்ததை நான் ஒரு நாளில் எப்படி சொல்ல முடியும்? लेकिन मैंने जो भी कुछ बोला हो, நான் இருந்தாலும் என்ன நான் சொன்னேனோ இதுவரை, घर जाओ, வீட்டுக்கு சென்று अगल बगल के जो लोग हैं तुमको बुलाओ, பக்கத்து வீட்டில் இருப்பவர்களை கூட்டி उनको चाय पिलाओ, அவர்களுக்கு தேநீர் கொடுத்து, और मोदी जी ने जो जो काम किया वो तुम्हारे मुंह से उनको बोलो ये मोदी जी ने काम किया। மோடி அவர்கள் செய்த வேலையை உங்களுடைய வாயால் அவர்களுக்கு சொல்லுங்கள். यही संदेश लेके मैं यहाँ पर आया हूँ। இந்த செய்தியை எடுத்துக்கொண்டு நான் இங்கே வந்திருக்கிறேன். मैं आपका आभारी हूँ कि आपने मुझे इस कार्यक्रम में समय पर बुला लिया। உரிய நேரத்தில் இந்த நிகழ்ச்சிக்கு என்னை அழைத்ததற்காக நான் உங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். और मेरा भाषण ध्यान से सुना। என்னுடைய உரையை அமைதியாக கேட்டீர்கள். हमारे सुंदरम साहब ने मुझे, एमएलए साहब, आपने मुझे मेरे राजकीय भविष्य के लिए நம்முடைய சுந்தரம் ஐயா அவர்கள் என்னுடைய துறை சார்ந்த விஷயமாக कुछ आशीर्वाद दिया है ஆசீர்வாதம் வழங்கினார். कि मैं आगे चल के और कुछ बनूं। நான் மேலே சென்று வேற ஏதாவது செய்ய, அதாவது கேபினட் மந்திரியாகும். लेकिन अगर मैं और कुछ इससे ज्यादा बना, उस समय आप एमएलए नहीं रहेंगे, आप एमपी बनेंगे उस समय में। அப்படி எனக்கு ஏதாவது கிடைக்கும் போது நீங்கள் எம்எல்ஏவாக இருக்க மாட்டீர்கள், நீங்கள் எம்பியாக வருவீர்கள். लेकिन यहाँ से दिल्ली बहुत दूर है, आपने अकेले ने नहीं आना, हमारे गांधी जी को भी लेके आना। இங்கிருந்து டெல்லி மிக தூரம் என்பதால் நீங்கள் தனியாக வர வேண்டாம், காந்தி அவர்களையும் உடன் அழைத்து வாருங்கள். लेकिन उस समय मैं भी एमपी पक्का रहने वाला हूँ, मंत्री बनो मत बनो, मिलेंगे दिल्ली में। அப்போது நான் அமைச்சராக இருப்பேனோ இல்லையோ கட்டாயம் நானும் எம்பியாக இருப்பேன். நாம் டெல்லியில் சந்திப்போம். नंद्री वनक्कम। நன்றி, வணக்கம்.